கடலினை சென்று சேராமல் நதிகள் அடங்காது. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாய், அவன் தலையில் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் கடவுளுக்கென்று நசரேயனாய் இருப்பது. ஊருக்கு நீங்களாக்கி கைக்கு பெலிஸ்தியர் கைகளுக்கு நீங்களாக்கி இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அன்புக்குரிய இறை மக்களே, பிறப்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் வாழ்வது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு ஒரு வரலாறாக இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு வரலாறாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு மனிதன் பிறக்கிறான் என்ற தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த உண்மை, அங்கே அவர்கள் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை ஏறெடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கடவுளுக்கென்று வாழுகின்ற ஒரு மனிதனாக, பார்வைக்கு கடவுளுடைய மனிதனாக, அவனுடைய ஆலோசனை, அவனுடைய வழிநடத்துதல் எல்லாமே கடவுளுடைய மனிதனாக. ஏனென்றால் பிறருக்காக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக ஒருவன் பிறக்கிறான். அந்த மனிதனுக்கு பெயர்தான் நசரேயன். அந்த நசரேயன் என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் லுக் என்று சொல்லி, பார்க்கிறதுக்கு, பார்வைக்கு கைடன்ஸ், கேலன்ஸ், ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதனாக, அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதனாக கர்த்தர் மனிதர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களை, இன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த செய்தி வழியாக கடவுள் சந்திக்க அவர் இருப்பது, நீ அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜனமாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கடவுள் இந்த நாளிலே இந்த மனிதரை தெரிந்து கொண்டார். நசரேயன் கடவுளுக்காக வாழுகின்றவன், பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு மனிதன். நம் பெற்றோர்களை சிருஷ்டிகராக ஆண்டவருக்கு அடுத்தபடியாக கனம் பண்ணுவது கட்டாயம் என்று நினைக்கும் பொழுது, நமக்கு முன்பாக உருவாக்கப்பட்டவர்கள் நாம், நம்முடைய அயலகத்தார், இன்னும் நம்மை வெறுப்பவர்கள் கூட நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனாலும் நம் பெற்றோர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களை நேசிக்க வேண்டும். வயதான தாய் தகப்பனும் உணவை ஒரு மரத்தட்டில் வைத்து கொடுக்கும்போது அவன் ஒரு நாள் தன்னுடைய சிறுவனாயிருக்கும் சிறிய மரத்தட்டை ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எதுக்காக செய்து கொண்டிருக்கிறாய் என்று மகனே என்று கேட்கும்போது, என்றதற்கு உடனே அவன், அப்பா, இது உங்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வயதான பிறகு சாப்பிடுவதற்கு என்றானாம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரால் இன்றைக்கு வெறுக்கப்படுவதற்கு காரணம், பெற்றோர்கள் தாயினுடைய அந்த தொந்தரவு, தாயினுடைய அந்த டார்ச்சர் தாங்க முடியாதபடி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு மாற்று வழியில் செல்வதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே கடவுளுக்காக பிறக்கப்படுகிற ஒரு பிறப்பை மூலமாக பார்க்கிறோம். அது நசரேய பிறப்பு. நசரேயனாக, பிறருக்காக, கடவுளுக்கென்று வாழ்வதென்றாலே கடவுள் நேரடியாக அழைப்பதில்லை, பிறருக்காக, பிறர் நலனுக்காக. அவன் பெலிஸ்தியரை இஸ்ரவேலரை பெலிஸ்தியருடைய கரங்களிலிருந்து விடுதலை செய்கிற மனிதன். பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீயும் நானும். அன்புக்குரிய இறை மக்களே, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான சமாதானம், தெய்வீக ஆறுதல் இருக்க இந்த சிந்தனைகளோடு நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பிறப்பு சாதாரண நிகழ்வாக இருந்தால்
ஆனால் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த பிறப்பு நசரேயன் என்ற ஒரு பட்டத்தோடு பிறருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாக அவன் பிறக்கப்பட்டான். அவனுடைய பிறப்பில் காணப்பட்ட ஒரு மாபெரும் வரலாறாக இந்த நிகழ்ச்சியை நாம் அறிவிக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, அவர்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.